செம்மையினாலும் மேம்பட்டவர் கண்ணப்ப நாயனார். அவர் தொடப்போற இன்னைக்கு சிவநெறிங்கிறது என்னங்கிறத வாழ்க்கையில் காட்டியவர் கண்ணப்பர். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். திருக்காலத்தியிலே கண்ணப்பர், திருக்காலத்தியிலே உள்ள சிவலிங்கம் காற்று. அதனால அந்த தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணப்பர் பக்கத்தில் நிற்கிறார். திருஞான சம்பந்தர் திருக்காலத்தியை போய் கும்பிட்டாராம். சேக்கிடார் எழுதினார், சிவபெருமானை கும்பிட்டார், அப்படி நிமிர்ந்தார், கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலைவேடர் பெருமானை கண்டு விட்டார். கோயில்ல போய் கும்பிட்டா பலன் வேணுமா இல்லையா? பலன் என்ன பிரசாதமா? இல்லை. பகவானை கும்பிட்ட கண்ணுக்கு கண்ணப்பரை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சுதான். அதனால கொலைவேடர் பெருமானை கண்டு விட்டார். அந்த கண்ணப்பர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்காலத்துக்கு போனார். கண்ணப்பருக்கு அதாவது கீழே கோயில் பெருமானை பார்த்து கும்பிட்டார். மலை மேலதான் கண்ணப்பருடைய வரலாறுகள். ஒரு 260 படி இப்ப நல்லா போட்டிருக்காங்க. மேல ஏறி பார்க்கலாம். பெரியவர் சொன்னார், நான் மேல போய் பார்க்கணும்னா. கூட இருந்தவங்க இல்ல வேண்டாம், உங்க வயசுக்கு இங்க எல்லாம் மலை ஏறக்கூடாது தடுத்து விட்டாங்க. வேற ஒண்ணும் வழி இல்லை. பெரியவர் சரின்னு போயிட்டார். ராத்திரி போய் மடத்துல படுத்தாச்சு. திருக்காலத்தில விடிஞ்சு காலையில 5 மணி ஒரு உள்ள படுத்திருப்பார். கதவு லேசா சாத்தி இருக்கும். அவர் எந்திரிச்சு தட்டுவார். இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கவங்க எந்திரிச்சு சுப்பிரபாதம் பாடணும். அப்புறம்தான் கதவை திறக்கணும். இது மடத்து சம்பிரதாயம். சங்கரவனம். காலையில பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா பெரியவரை காணோம். தட்டவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சுப்பிரபாதம் இல்லை. அவ்வளதையும் மீறிட்டார். காண எங்க போனாலும் காண, சாமிய காண. என்ன ஆகுறது? எவ்வளவு பெரிய மனம். தவிக்கிறாங்க. தண்டத்தை போட்டுட்டு போயிட்டாரா, எடுத்துக்கிட்டு போயிட்டாரா? அதான் பிரச்சனை. தண்டத்தை போட்டுட்டு போனா சன்னியாசத்தை விட்டுட்டாருன்னு அர்த்தம். தண்டத்தை தூக்கி விட்டு போனார்னா சன்னியாசியாகவே போயிருக்காருன்னு அர்த்தம். தண்டத்தை காணும். சாமி தண்டத்தை தூக்கி விட்டு போயிட்டார். எங்க போனார்? திருக்காலத்தி ஆந்திர பகுதி, தெலுங்கு பேசுற பகுதி எல்லாம் தேடி பார்க்கிறான், காணும். ஒரு ஆள் சொல்றார், சாமி மலை ஏறிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சுட்டாங்க. இவ்வளவு பேரும் புறப்பட்டு மேல போனா கண்ணப்ப நாயனார் எந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து கண்ணை தோண்டி அப்பினாரோ அந்த பெருமானை பார்த்து எதிர்த்தாப்புல காஞ்சி பரமாச்சாரியார் உட்கார்ந்து ஸ்ரீருத்ரம் சொல்லிட்டு இருக்கார். எப்போ? 1925, 30 அது ஒட்டிய காலகட்டம். ஏறத்தாழ 90 வருஷம் தாண்டிடுச்சு. அப்பதான் சொல்ற, கண்ணப்பரை கும்பிடலைன்னா காலத்துக்கு வந்தது வீணா போயிடும். மேல போய் அந்த பெருமானை கும்பிட்டேன். மாணிக்கவாசக சுவாமி கண்ணப்பரை அற்புதமா பாடினவர். திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான். உங்களுக்கு எல்லாம் பாட்டு தெரியுமல்ல? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. என்ன அர்த்தம்? கண்ணப்பனும் ஒப்பில்லாதவன், நானும் ஒப்பில்லாதவன். ஓஹோ, 2 பேர் அப்ப சமமா? ஆமா. எப்படி சமம்? அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். இது எப்படி இருக்கு? உங்க பையன் 100க்கு 100 வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க், என் பையன் 100க்கு 0 வாங்கி கீழே இருந்து பார்த்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். உங்களுக்கு பேங்க்ல 50 கோடி பணம் இருக்கு, அதுல உங்களுக்கு முதல் தகுதி. நான் 80 கோடி லோன் வாங்கி இருக்கேன், இதுல நான் தான் முதல்ல. அது மாதிரி என்ன? அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். இதுக்கு மேல யாராவது தன்னை தாழ்த்திக்க முடியுமா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நிற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. அவ்வளவு பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு. பகவான் ரமணர்
ஒரு சிவராத்திரி உட்கார்ந்து இருக்கார் திருவண்ணாமலையில, கண்ணபுரை பத்தி பேசிட்டு இருக்கார். கொடுத்து வைக்கணுமே, அன்பு பிழம்ப பத்தி அன்பு பேசிட்டு இருக்கு அண்ணாமலையில. எல்லாரும் கேட்டாங்க. கடைசி காட்சிக்கு வந்தார். நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பான்னார்ல, அப்படியே சமாதி ஆயிட்டார். பேச்சில் அப்படியே மூச்சு மட்டும்தான் ஓடும். அந்த அனுபவத்துல ஆழ்ந்து போயிட்டார். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது. ஏதோ கண்ணப்பரை எதிர்த்தாப்புல பார்த்த மாதிரி. விடிகிற வரைக்கும் அமைதி தாங்க, ஒண்ணும் இல்லை. கதை அதுக்கப்புறம் நடக்கல. என்ன இந்த கண்ணப்பர் அப்படி என்ன சாதித்தார்? சிவனரிக்கும் கண்ணப்பருக்கும் என்ன சம்பந்தம்? முருகனுக்கும் கண்ணப்பருக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அப்பா ரொம்ப நாள் முருகனை வழிபட்டார். யாரு? கண்ணப்பருக்கு திண்ணன்னு பேரு. திண்ணன்னு தெரியுமா? திண்மையான உடம்புள்ளவன் திண்ணன். செட்டி நாட்டுல திண்ணப்பன்னு பேர் வைப்பாங்க, இன்னைக்கு வைக்கிறாங்க. திண்ணப்பன். கண்ணப்பன் என்பது திண்ணப்பன் என்றும் பெயர் வைக்கப்படுவது உண்டு. நல்ல திண்மையா இருக்கலாம். குழந்தை பிறந்தது எதனால? முருகப்பெருமானுடைய அற்புதமான வழிபாட்டினாலே இந்த குழந்தை பிறந்தது, வளர்ந்தது. நமக்கு கதையெல்லாம் ரொம்ப போக முடியாது. குழந்தை வளர்ந்தது வேடர்களுடைய வம்சம். அடி, குத்து, கொல்லு, உத. அவங்க வீட்டு பிள்ளைங்க புளிய பிடிச்சுக்கிட்டு விளையாடுமா. இது அப்படி ஒரு குடும்பம். எல்லாம் எல்லாம் வேடர்கள். பொத்தப்பி நாடு. கணவனும் மனைவியும். தத்தை நாகன். அவன் பேரு நாகன், அவள் பெயர் தத்தை. ரெண்டு பேரும் இவ்வளவு காலம் தவம் இருந்தார்கள். முருகப்பெருமான் அருளினாலே கண்ணப்பர் காட்சி கொடுத்து கண்ணப்ப நாயனாராக வர இருப்பவர் திண்ணனாக பிறந்தார். வேட்டைக்கு போற கூட ரெண்டு பேர் போனா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம கூட ரெண்டு பேர் தான் வருவாங்க. நல்வினை தீவினை. இவர் கூடவும் ரெண்டு பேர் தான் போனா. நாணன் காடன். ஆமா, நம்ம கூட நம்ம காசு பணமா வரப்போகுது. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. அதே மாதிரி இவர் கூட ரெண்டு பேர் போனா. ஒருத்தன் காடன், ஒருத்தன் நாணன். ரெண்டு பேர். இவரு அற்புதமா அந்த குதிரையில போற. ஒரு பன்றி, முரட்டு பன்றி விரட்டுறார். அதுவாடு ஓடிட்டு இருக்கு. கடைசி ரொம்ப தூரம் போயாச்சு. காடு தாண்டி மலை, காலத்தி மலை. காலத்தி மலை சரிவு. ஒரு அம்பு விட்டார். நல்ல வேளையா பன்றி விழுந்தது. காடனை கூப்பிட்டார். இந்த பன்றிய நெருப்புல போட்டு சுடு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். யாரு சாப்பிடுறதுக்கு? அது கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம போய் குடிச்சிட்டு வரலாம். அந்த ஆத்துக்கு பேர் தெரியுமா? பொன்புகலி ஆறு. தண்ணி ஓடாது, நல்ல ஆறு. இன்னைக்கும் பொன்புகலி ஆறு. குளிக்க போறாங்க. ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரு? நாணனும் திண்ணனும். குளிக்கிற பொழுது அப்படி திரும்பி பார்க்கிறார். இது என்ன மலை? இது காலத்தி மலை. ஓ, அந்த பேரை கேட்ட உடனே ஒரு மின்சாரம் பாயுது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே. ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் காதலிக்கிறான்னு அப்பர் சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு அற்புதமா பாடின திருவாரூர் திருத்தாண்டகம். காதல விழுந்தது காலத்தி. காலத்தி மலை. காலத்தி மலை மேல யார் இருக்கிறா? குடுமித்தேவர். குடுமித்தேவர். சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? குடுமித்தேவர். அது அடுத்தாப்புல விழுந்தது. இந்த நாமம் தான் காதல பட்டது. குடுமித்தேவர். போகணுமே, நான் பார்க்கணுமே, எப்படியாவது பார்க்கணும். காந்த அங்கே இருந்து இரும்பை இழுத்து பிடிச்சு. இரும்புக்கா தெரியும், ஆனா இழுக்கப்பட்டு விட்டது. மலை ஏறுவோமா? ஒரு முறை உங்க அப்பாவும் நானும் வந்து ஏறி இருக்கிறோம். அவன் சொல்றான். அப்போ மேல போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் வழிகாட்டுறேன். நாணன் முன்னால போனான், நம்ம திண்ணன் பின்னால போறான். ஆனா இவங்களுக்கு முன்னாலே இன்னும் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதான் சேக்கடார் வாக்கு. என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? நாணனும் அன்பும், நாணனும் அன்பும்
முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. நாணன் மட்டும் போகலையா, திண்ணப்பருடைய அன்பு அதுக்கு முன்னால போயிடுச்சான். மனசு போயிடுச்சு இல்ல கடவுள்கிட்ட. நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். யாரு ஐயர்? கண்ணப்ப நாயனார். அதான் சேக்கிழார் புரட்சி. என்ன சார் பன்றி மாமிசம் சாப்பிடுறாரு, அவரை போய் ஐயருங்கிறீங்களே, இது நியாயமா? சேக்கிழார் பாடுற நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீழ்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில். மலைக்கு முன்னால என்ன போயிடுச்சு? அன்பு அங்க போய்விட்டது. நாணன் அடுத்தாப்புல போறான், திண்ணன் பின்னால போறார். இப்ப இவர் யாரு? அந்தணர். நீங்கள் மனத்தளவிலே ஐயராக மாறினால் தான் ஆண்டவனை அடையலாம். நான் சொன்னதை நல்ல தெளிவா கேட்கணும். மனசளவிலே அந்தன்மை இருந்தால்தான் கடவுள்கிட்ட போகலாம். இவருக்கு அது வந்துருச்சு. அன்பு பறந்து மேல போய் நிக்குது. அன்பு வழி, அன்பு பிழம்பு, அன்பின் திருமேனி. முன்னால போனாரா, குடும்ப தேவரை பார்த்துட்டேன். ஒண்ணுமில்ல, நம்ம பார்வைக்கு ஒரு சிவலிங்கம், அவரு பார்வைக்கு கடவுள். இந்த பார்வையில தானே வித்தியாசம். பாதி பாட்டில்ல தண்ணி இருந்தது, ரெண்டு பயலைய வந்தாங்க. ஒருத்தன் சொன்னா பாதி பாட்டில் எம்டியா இருக்குன்னு, இன்னொருத்தன் சொன்னா பாதி பாட்டில்ல தண்ணி இருக்கேன்னு. அது நெகட்டிவ் அப்ரோச், இது பாசிட்டிவ் அப்ரோச். சில பேர் இல்லாததை பார்த்தே ஒஞ்சு போயிருக்கிறான், சில பேர் இருக்கிறத பார்த்து நிம்மதியா இருப்பான். இப்போ கண்ணப்பர் எப்படி இருக்கிறார்? பார்வைக்கு திண்ணன். கண்ணப்பர் அப்புறம் தான் பேரு வரப்போகுது. யாரு தெரிகிறா? சிவபெருமான். ஆகா, ஐயா இங்க தனியா இருக்கிறீங்களே, ஐயோ இங்க காட்டு மிருகமெல்லாம் வருமே, விலங்கு வரும், புலி வரும், கரடி வரும், நீ எப்படியா தனியா இருக்கிற? சொல்லியிருக்க கூடாதா? இத்தனை நாளா நான் உனக்கு துணைக்கு வந்திருப்பானே. யாருக்கு துணை? எல்லாருக்கும் துணை யாரோ அவருக்கு இவர் துணை. கண்ணீர் விட்டார், அழுதார். என்ன காரணம் சார்? நம்மளும் தான் சிவலிங்கத்தை பார்க்கிறோம், ஒரு நேரம் கும்பிடுறோம், ஒரு நேரம் அப்படியே திரும்பிக்கிட்டு போயிடுறோம். ஏன்? அவருக்கு என்ன அப்படி வந்தது? சேக்கிழார் சொன்னார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம். முன்னால பண்ணின தவம் வந்து நிக்குது. நீங்க இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து கும்பிடுறீங்கன்னா நீங்க பண்ணின தவம் காரணம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தவம் இல்லைன்னா சிவன் கிடைக்காது. இப்ப பண்ணலன்னா போன பிறவி. சார் கண்ணப்பர் போன பிறவியில என்ன சார் தவம் பண்ணினார்? சேக்கிழார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம்ங்கிறாரு. என்ன தவம் பண்ணினார் சொல்றேன். மகாபாரத காலம் 5000 வருஷத்துக்கு முன்னால அர்ஜுனன் பாசுபதத்துக்காக தவம் செய்கிறான். காட்டிலே நிற்கிறான். ஒரு கால் மேல ஒரு கால் வைத்துக் கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய தவம் செய்து கொண்டிருக்கிறான். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைக்குமானால் உலகத்தையே வெல்வான். துரியோதனனுக்கு செய்தி போய்விட்டது. அர்ஜுனன் பாசுபதத்துக்கு தவம் செய்கிறான். ஓ, சிவபெருமான் வரக்கூடாது, இவன் தவம் கெட்டு போக வேண்டும். மூகாசுரா, மூகாசுரன் ஒருத்தன் பன்றி வடிவமான அசுரன். இங்க வா, உனக்கு என்ன வரம்? சிவபெருமான தவிர யாராலும் சாவு கிடையாது. அவனுக்கு வரம் அப்படி. நீ போய் அர்ஜுனன் மீது பாய்ந்து அர்ஜுனனை கொன்று விட்டு வா. அவன் வந்தான்னா என்ன ஆகும்? அர்ஜுன கதை முடிஞ்சிடும். மூகாசுரனை அனுப்பிச்சான் துரியோதனை. மூகாசுரன் அங்கிருந்து புறப்பட்டு வர்றான். இங்க அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு இருக்கான். சிவபெருமான் அம்பா பராசக்தியை பார்த்த, அம்மா புறப்படு. எங்கேன்னு கேட்கல, அவன் புறப்பட்டான். இந்த குழந்தையை இடுப்பல தூக்கிக்கிட்டுமா? எந்த குழந்தை? இந்த குழந்தை முருகன்ங்கிற குழந்தையை இடுப்பல தூக்கிக்கிட்டுமா? தூக்கிக்கோ, புறப்படு. திரும்புகிறார். அர்ஜுனன் மீது மூகாசுரன் பாய போகிறான். நாம் போய் காப்பாற்ற வேண்டும். நான் வேடனா மாறுறேன், நீ வேடுவச்சியாக மாறு.
சிவபெருமானுக்கு பெண்பால் என்ன? வேடி இல்ல, வேடி வச்சி. யாரு சொல்றா? திருப்புகழ் பாட்டு. வேதவற்பிலே குணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாதபத்ம மீது சர்ச்சை முனிதோய ஆதரித்து வேடை புக்க ஆதிரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆனபுத்தி புகழ்வாயே. திருப்புகழ் பாட்டு. வள்ளிக்கு என்ன பேரு? வேடு வச்சி என்று பேரு. வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி. சிவபெருமான் வேடனா மாறுறார். கிராதார்ஜுனேயம் பாரதி வடமொழியிலே எழுதுறார். கிராதன்னா வேடன், சிவபெருமான் வேடனா மாறுறார். கிராத வேடமோடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நச்சடம் படிந்தும் மாணிக்க வாசகர் பார்த்தார். சிவபெருமான் வேடன் ஆயிட்டான். அம்பாள் பராசக்தி வேடு வச்சி ஆயிட்டான். முருகனை இடுப்புல தூக்கிட்டான். புறப்பட்டாங்க. யாரை தேடி? பன்றியை தேடி. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் எழுதினார், ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி சிவபெருமானை தேடினார். இப்போ சிவபெருமான் பன்றியை தேடி போறார். அழகான பாட்டு. ஓரே நந்தனை தேடி. இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம். ஏனம்னா பன்றி. ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருபாதத்து ஒருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் பொருவில் ஏந்தி. கணங்களோட புறப்பட்டாராம் பன்றியை தேடி. அம்பாள் என்ன பண்ண தெரியுமா? சீரேனல் விளை கிரிக்கு தேவதையாம் குமரனை தன் செங்கை ஏந்தி முருகனை இடுப்புல தூக்கிக்கிட்டு பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். எப்படி? சிவபெருமானுக்கு பின்னால போனாலாம். அந்த காலத்திலே கணவனுக்கு பின்னாலதான் மனைவி போயிருக்கிறா. நான் வேற ஒண்ணும் சொல்ல கூடாது. நானா சொல்றேன். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம் சொல்லுது. பாட்ட சொன்னா இல்லையா? பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். இன்னொன்னு சொல்லட்டுமா? திருவிளையாடும் மீனாட்சி கல்யாணம். மீனாட்சி கைலாசத்துக்கு போயிட்டா. எல்லாரையும் ஜெயிச்சுட்டா. பெண் சிங்கம். அவ சேனையில ஆயிரக்கணக்கில் பெண்கள். சேனாதிபதிக்கு சுமதின்னு பேரு. சரியான கூட்டம். 8 திக்கு பாலகர்களும் விழுந்து விட்டார்கள். இந்திரன், அக்கினி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் அத்தனை பேரு விழுந்துட்டாங்க. கைலாசத்துக்கு போறா அம்பாள் மீனாட்சி. நந்திதேவர் ஓடுறார். எல்லாரும் பூதங்கள்லாம் ஓடுது. சிவபெருமான் வந்துட்டார். வந்து கம்பீரமா நின்னாராம். இது வரைக்கும் தலை நிமிர்ந்து நின்ன மீனாட்சி இப்ப தலையை குனிஞ்சு பெருவிரலால கோலம் போட்டாலாம். பெருவிரலால கோலம் போட்டா என்ன அர்த்தம்? வெட்கம்னு அர்த்தம். இந்த காலத்துல பயலுதான் கோலம் போடுறாங்க. பெருவிரலால பொண்ணு கம்பீரமா நிக்குது. நான் இன்னைக்கு பார்த்த எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெருவிரலால கோலம் போட்டா நாணம், வெட்கம் மீனாட்சி. அப்போ சிவபெருமான் ஒன்று சொல்ற, நீ என்னைக்கு மதுரையை விட்டுட்டு புறப்பட்டியோ அப்பவே உன் பின்னாலே நான் வந்துட்டு இருக்கேன். அங்க எப்படி? மீனாட்சிக்கு பின்னாலே சிவபெருமான். இப்ப எப்படி? சிவபெருமானுக்கு பின்னாலே அம்பாள். அதுக்கு அர்த்தம் சொல்ல வந்தேன். நீங்க பாட்டுக்கு எப்பவுமே பின்னாலதான் போகணுமா அப்படின்னு கேட்டப்படாது இல்ல. அங்கே அம்பாளுக்கு பின்னாலே அப்பா, இங்கே அப்பாவுக்கு பின்னாலே அம்பாள். அப்ப என்ன தெரியுது? அந்தந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்புல சிவபெருமான அம்பாளும் முன்னாலையும் பின்னாலையும் போயிருக்காங்க. பாரேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். அங்கே பூகாசுரன் பாயிரான். யாரு மேல? அர்ஜுன மேல. அர்ஜுனன் சிவான்னு கும்பிட்டு இருக்கான். கும்பிட்டோம்னா நம்ம பொறுப்பு கடவுள்கிட்ட போயிடும். நினைப்பட வச்சு கோயிலுக்கு நீங்கள் திருத்தொண்டு செய்தால் உங்க குடும்ப விஷயத்தை முருகப்பெருமான் உங்களோட நல்லாவே செஞ்சிருவார். இதெல்லாம் சொந்த அனுபவம். கடவுள் திருப்பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய குடும்ப வேலைகளை நீங்கள் செய்வதை விட அற்புதமாக கடவுள் செய்து முடித்து தீருவார். அது அவருடைய கடமை. இப்ப இவன் யாரை நோக்கி கும்பிடுறான்? சிவான்னு கும்பிடுறான். சிவபெருமான் காப்பாத்தணுமா வேண்டாமா? மூகாசுரன் பாயிரான். திடீர்னு இவனுக்கு விழிப்பு வந்துருச்சு. தவன் கலைஞ்சது. சிவபெருமான் பண்ணின வேலை கலைஞ்ச உடனே அசுரனை பார்த்தான். அசுரன் பாயிரதம் பார்த்தான். பன்றி பாயிரதம் பார்த்தான். கோதண்டத்தை எடுத்தான். இவன் வச்சிருக்கிறதுக்கு கோதண்டம்னு பேர் இல்லை.
கோதண்டம் யாரு வச்சிருக்கிறது? ராமர் வச்சிருக்கிறது. இவன் வச்சிருக்கிற வில்லுக்கு பேரு தெரியுமா? காண்டீபம்னு பேர். அர்ஜுன வில்லுக்கு என்ன பேரு? காண்டீபம். காண்டீபத்தை எடுத்தா, வளைச்சா, அம்பு விட்டான். சிவபெருமான் ஒரு வேடன் அந்த ஓரத்துல நிக்கிறார், குடும்பத்தோட கணங்களோட. ஒரு அம்பு விட்டார், 2 அம்பும் மூகாசுர மேல பாய்ச்சது. மூகாசுரன் செத்து விட்டான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? யார பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அவர் சிரிக்கிறார். நான் அம்பு விடலைன்னா உங்க கதை முடிச்சிருக்கும்டா. என்ன தவிர யாராலும் அவனுக்கு சாவு கிடையாது. அது சொல்லல. பக்கத்துல வந்தார். நான் தான் முதல்ல குறி வச்சேன், நீ தான் அம்பு விட்ட. சண்டை. உனக்கு கோபம் வந்துருச்சு. வில்ல எடுத்து ஒரு அடி சிவபெருமான் தலையில போட்டான். இந்த சிவபெருமான் மாதிரி அடி வாங்கின ஆளு உலகத்துல யாரும் கிடையாது. பாண்டிய ராஜா புத்துக்கு மண் சுமந்த காலத்திலே முதுகுல அடிச்சான். அர்ஜுனன் தலையில அடிச்சான். நம்ம கண்ணப்ப நாயனார் கண்ணல மிதிக்க போறார் செருப்பு காலால. மறக்காதீங்க. சாக்கிய நாயனார் கல்லு விட்டு அடிச்சார். ஏன்? பாவம். சிவபெருமானுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அப்பா அம்மா இருந்தா ஒரு பை அடிச்சிருப்பானா? அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாதுன்னு ஆளுக்கால் அடிக்கிறான். ஆனா இந்த அடிச்சது பூரா அவருக்கு இனிப்பா இருக்கு. சேயடி அவ்விளம்பருவ சிற்றடியில் சிறப்புடைத்தார். பின்னால வரப்போகுது. ஒரு அடி அடிச்சானா இவர் அவனை கட்டி பிடிச்சார். மண் யுத்தம். யாரு? அர்ஜுனனுக்கு சிவபெருமானுக்கு மண் யுத்தம். இவனுக்கு என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த சிவபெருமான் கட்டி பிடிச்சு விட்டாரா, நெடுகிறான். என்னடா இது? மண் யுத்தத்துல யாராவது கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்கும். இந்த ஆளு கட்டி பிடிச்சது என் பொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பது இருக்கு. கட்டி பிடிச்சது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கிடைச்சா என்ன செய்யணும் தெரியுமா? இவரையும் கட்டி பிடிச்சு வந்து விட்டாருங்க. கிடைச்சிட்டாருன்னா புத்தப்படாது. மாணிக்க வாசகர் சாமி சொல்றார். ஞாபகம் வருதா? நினைய பிறகு கரிய நெருப்பை நிலனை காலை நீரை விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழைத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே அல்லி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் போதும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாதை நிறையின் அமுதையின் அமுதின் சுவையை புள்ளி புணர்வது. புல்லுவதுன்னா கட்டி முடிக்கிறது. புள்ளி புணர்வதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. கடவுள் நினைச்சா சிக்கன கட்டி முடிக்கணுமா? அர்ஜுனன் இருக்கிறான். கடவுள் இவனை பிடிச்சான், இவன் அவரை பிடிச்சான். 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாங்க. இவனுக்கு சுகமா இருக்கு. சண்டையா போட முடியும்? பாஞ்சாலி கட்டி பிடிச்சா சண்டையா போட முடியும்? சிவபெருமான் கொஞ்ச நேரம் மயங்கிட்டான். காட்சி கொடுக்கிறார். பெருமானே, எனக்கு பாசுவதம் வேண்டாம், எனக்கு பாரதம் வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம். உங்களோட வந்துடுறேன். தில்லை வழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? நான் உங்களோட வந்துடுறேன். இல்லப்பா, உன்னை நம்பித்தான் கிருஷ்ண பரமாத்மா சண்டையை தொடங்க போற. அவர் நினைப்பார், நீ செய்வே. அவர் ஏற்பாடு பண்ணுவார். கர்த்தா அவரு, கருவி நீ. அதனால மகாபாரத யுத்தம் முடியட்டும். பாசுவதத்தை வாங்கிக்கோ. நான் எப்போ உன்னை வந்து அடைகிறது. கவலைப்படாதே. கலியுகத்திலே அர்ஜுனா, நீ திண்ணனாக பிறப்பாய். இந்த பன்றி அங்கேயும் வரும். அந்த பன்றியை துரத்தி கொண்டு செல்வாய். நாம் உனக்கு காட்சி கொடுப்போம். 6 நாளில் உனக்கு மோட்சம். கதை ஞாபகம் வருதா? இந்த கதை எங்க இருக்கு? பெரிய புராணத்தில் இருக்கா? இல்லை. அப்ப யாரு சார் உங்களுக்கு சொன்னா? சீர்காழத்தி புராணத்திலே இருக்கு. திருக்காலத்தி புராணத்திலே இந்த கதை இருக்கு. முன்பு செய்தவத்தின் ஈட்டம். அதனால சிவபெருமானை பார்த்த உடனே அப்படியே இந்த திண்ணனுக்கு மனசு போய்விட்டது. சிவபெருமானே, அப்பா இப்படி தனியா இருக்கி, ஆமா உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னையா பண்ற? இந்த காட்டுக்குள்ள எப்படியா சாப்பிடுவே? இரு, உனக்கு என்னவாது சாப்பாடு கொண்டு வர்றேன். 10 அடி போனா, நான் சாப்பாடு கொண்டு வர போனா அதுக்குள்ள
நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்? திரும்பி போனான். விலங்கு கிடைக்குமே, திரும்ப வந்தான். எப்படி இருந்தான் தெரியுமா? கன்றகல் புனிற்று ஆப்போல்வார். சேக்கடார் வார்த்தை, கன்று குட்டியை பிரிந்த பசுமாடு மாதிரி. யாரு கண்ணுக்குட்டி, யாரு பசுமாடு? யோசிங்க. கன்றுக்குட்டி சிவபெருமானா, பசுமாடு கண்ணப்ப நாயனார். ஏங்க, கடவுள் பசு, நம்மளாம் கண்ணுக்குட்டி அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இது கதையே மாறி போச்சு. கண்ணுக்குட்டியை விட்டு பிரிகிற பசுமாடு மாதிரி. கன்று அகல் புனிற்று ஆப்போல்வார். புனிற்று ஆனா இப்பதான் கண்ணுக்குட்டி போட்ட பசுமாடு. அது அப்படியே நக்கி கொடுக்கும், பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி விலக முடியல, வர முடியல, தவிக்கிறான். வேகமா போனா சாப்பாடு. சிவபெருமானுக்கு என்ன சாப்பாடு? பன்றி இறைச்சி. நான் சாப்பிடுறது பன்றி இறைச்சி. அங்க போனா காரணம் பார்த்தா, என்ன வேக வச்சிட்டியா? வேக வச்சுட்டேன். கொண்டா. எடுத்தான். இந்த எலும்பெல்லாம் தூக்கி போடு, இறைச்சியை மட்டும் கொடு. நல்லா இருக்குமா இல்லையா? வாயில போட்டான். கடிச்சு பார்த்தான், நல்லா இருக்கு. தொன்னையில துப்பி கையில வச்சுட்டேன். எங்க போகுது பாருங்க தன்பு. தொன்னையில துப்பி எச்சில் கையில வச்சுட்டேன். ஆமா, சிவபெருமானுக்கு தலையில என்னமோ பூவெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, இந்த நாணன் என்னமோ சொன்னானே, யாரோ ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணுவாரு, அவர் பூவெல்லாம் போடுவாருன்னு சொன்னா. இந்த கடவுளுக்கு தண்ணியில அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா. அப்ப அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா? இந்த வேடம் படிக்காதவன் நம்ம 1008 பட்டம் போட்டு ஆண்டவனை விட்டு விலகி போயிட்டு இருக்கோம். இவன் ஒன்னும் படிக்காதவன் ஆண்டவனுக்கு பக்கத்துல போயிட்டான். படிச்சா என்ன செய்யணும்? கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணும். இப்ப கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் படிக்க 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 பகுத்தறிவுன்னு ஒன்ன கொண்டாந்து விலகி எங்கேயோ போயிட்டார் கடவுள். இவன் படிக்காதவன், ஆனா கலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன்பா சுந்தரமூர்த்தி. ரொம்ப கலைகள் மறிந்தவன். படிக்க வேண்டியதை படிச்சு விட்டான். நம்ம படிக்க வேண்டாத படிச்சு விட்டு படிக்க வேண்டியதை படிக்காம விட்டு விட்டான். அழுதான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எதை எடுத்துக்கிட்டான்? அவருக்கு தண்ணி, பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டான். இந்த கையில வில்லு அம்பு, இந்த கையில தொன்னையில எச்சில் படுத்திய அந்த கறி, பன்றி கறி. பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டான். ரெடி எல்லாம். என்ன ஹேண்ட்பேக்கா வச்சிருந்தாங்க? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் உடம்புதான். அப்படியே மலை ஏறிட்டான். ஏறி மேல போறா. சிவபெருமான் அங்க இருக்கார். ஆமா, இந்த அவர் தலையில இப்பவே பூ போட்டிருக்கே. இந்த பழைய சிவகோச்சரியார்னு ஒரு அந்தணன், மகா ஞானி. அவரு போல பக்தர் கிடையாது, நினைப்பட வச்சுங்க. அது ஒரு பக்தி, இது ஒரு பக்தி, ரெண்டு நிக்குது. அதுக்காகத்தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பூஜை பண்ணி இருக்கார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு. கோயில்ல வந்து பூ கட்டி கொடுத்தா அடுத்த பிறவி கிடையாது, எழுதி வச்சுங்க. கோயிலுக்கு பூ போட்டு கும்பிட்டீங்கன்னா அடுத்த பிறவி கிடையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு. அண்ணல் அது கண்டு அருள் புரியாது இருக்கும். எண்ணிலி பாவிகள் எம்மா இறைவனை நன்ன அறியாமல் நடுவுகின்றாரே. ஐயோ, கடவுள் பக்கம் வராம ரொம்ப பாவிகள் நழுவி போறானே. பூவும் நீரும் போட்டா போதும். என்ன பூவும் தண்ணீரும்? பால் அபிஷேகம் வேண்டாம், நெய் வேண்டாம், சந்தனம் வேண்டாம், தண்ணி கொஞ்சம் ஊத்தினாலே போதும். தாய்மான சுவாமி சொன்ன பூ கூட வேண்டாம், பச்சிலை போட்டா போதும். பூவை கொண்ட கொண்டாடி பச்சிலைய பகவானுக்கு வைக்க போதும். பச்சிலை இடுவார் பக்கமே மருகும் பரமனே எம் பசுவதியே. சிவகோச்சரியார் போட்ட பூ சிவபெருமான் தலையில இருக்கு, அதை தள்ளணும். இந்த கையில வில்லு அம்பு, இந்த கையில அவருக்கு சாப்பாடு. தலையில பூ, இவர் தலையில எப்படி தள்ளுறது? செருப்பு காலால தலையில ஒரு தள்ளு தள்ளினார். சிவபெருமான் தலையில செருப்பு கால் பட்டுது, தள்ளிட்டார். பழைய பூவை தள்ளியாச்சு. இவர் தலையில பூ வச்சிருக்காருல, அது வாயில தண்ணி, அதை மறந்துட்டனே. தீர்த்தம் எங்க? வாயில. அப்படியே அந்த தண்ணீரை வாயில என்ன பாஷை துப்பினார். அதான சரி, பட்டுது. இந்த தலையில இருந்த பூவை தட்டி அவர் தலையில போட்டார். சிவபெருமான் தலையில இந்த தொன்னைய பக்கத்துல வச்சார். இது பன்றி கறி நல்லா இருக்கும், சாப்பிடு. நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். நம்மளா இருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா
மடக்குன்னு முழுங்குவோமா துப்புவோமா? சொல்லுங்க. துப்ப மாட்டான். மடக்குன்னு எவனாவது வந்தா சீக்கிரம் முழுங்கிடுவான். திவேர வம்பா இவன் கேட்டு தொலைப்பானே. ருசி பார்த்து எடுத்து இந்த அன்பை எப்படி கதை பண்றார் தெரியுமா? அடேங்கப்பா, சேக்கிழார் மாதிரி பாடுறதுக்கு ஆள் கிடையாது. பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவமானார். அன்புக்கு வடிவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? கண்ணப்ப நாயனார் மாதிரி இருக்கும். அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார். அச்சோ அச்சோ ஐயோ, எனக்கு இவர் இங்கே வந்து அகப்பட்டாரே. வங்கினை பற்றி போக வல்லுடும் என்ன நின்றான். உடும்பு பிடிச்ச மாதிரி கடவுளை இருக பிடிச்சுக்கிட்டேன். இவன் பக்கத்துல இருக்கவன் வேடிக்கை பார்க்கிறான், ஃப்ரெண்டு. அவன் பேர் என்ன? நாணன். நேரம் போனா, வீட்டுக்கு போனான்னு சொன்னா இந்த ஆளு சரியில்லை, இவன் பைத்தியம் முடிச்சுட்டான், நங்குல தலைமை விட்டான். எப்படி? சிவபெருமானோடு ஒன்றாகி விட்டான். நலப்பட்டான் தேவர்க்கு. இந்த வார்த்தை எல்லாம் பாருங்க, நலப்பட்டான் தேவர்க்கு என்றான். இவர் இங்கே சாப்பாடு போட்டாரு. சிவபெருமான் சாப்பிடுவாரோ? அவர் நம்ம நைவேத்தியத்தையே சாப்பிட மாட்டேங்கிறாரு. பன்றிக்கறியே இன்னைக்கு சாப்பிடுவாரு. முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ஆச்சு, ராத்திரி வரப்போகுது. திரும்ப சாப்பாடு வேணும். அவருக்கு வேலை வேலைக்கு பசிக்குமல்ல. புறப்பட்டு போறார். சிவகோச்சரியார் வருகிறார். சிவகோச்சரியார் ஒரு சிறந்த ஒரு அர்ச்சகர். அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியவான். வந்து பார்க்கிறார், ஒரு பக்கத்திலே பன்றி இறைச்சி. அனுசிரம் கெட்டேன்னாராம். என்ன பன்றி இறைச்சியை கடவுளுக்கு படைக்கலாமா? யாரோ செய்து விட்டார்கள். சரி, இந்த இறைச்சியை தூக்கி வெளியில போடணும். கையினால தொடக்கூடாது. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தாராம். அந்த குச்சியினால தள்ளினாராம் பன்றி இறைச்சியை. தள்ளிட்டு குச்சியை தலையை சுத்தி எரிஞ்சாராம். குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்துல போய் குடிச்சிட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் வந்து ஆலயத்துல, ஆலயம் என்ன வெறும் சிவலிங்கம் மட்டும்தானே, இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தார், பூவெல்லாம் போட்டார், வழிபாடு பண்ணினார். யாரோ செய்த காரியம் போயிட்டார். இவர் திரும்ப வர்றார். அதே மாதிரி பழைய பூவை எல்லாம் மாத்தி திரும்ப பன்றி இறைச்சியை வைக்க. பகல் நேரம் பூரா வேட்டை, ராத்திரி நேரம் பூரா அவருக்கு காவல். தூக்கம் கிடையாது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள். முன்பு திரு காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல். வேதகம் பண்ணினா இரும்பு தங்கமாயிடுமா? அப்படி ஒரு வழி இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்கு. அந்த மலையில கீழ் பகுதியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள சில மூலிகைகள் இருக்காம். அந்த மூலிகைகளை எடுத்து கொண்டு வந்து இரும்புல போட்டா அந்த இரும்பு தங்கமாயிடுமா? அது எந்த மலைன்னு தெரியுமா? சதுரகிரின்னு ஒரு மலை இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கிணறு இருக்கு, ஆனா யாரும் போக பயப்படுறாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கு. வேதகம் செய்தால் இரும்பு தங்கமாகும். இப்போ இந்த இரும்பு என்ன ஆகிவிட்டது? தங்கமாகிவிட்டது. வேடன் என்ற இரும்பு இப்போ தங்கமாகிவிட்டது. இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசும் வினை 2 சாறு மலம் 3 அற. 2 வினையும் போயிடுச்சு, மலம் 3 போயிடுச்சு. சிவபெருமான் மீது அன்பு செலுத்தினமையினாலே 2 வினை 3 மலமும் அற. இரவியோடு பிறவி அற. ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. திருப்புகழ். அருணகிரிநாத சுவாமி பாடுற. 2 வினை 3 மலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கார் தெரியுமா? அன்பு பிடம்பாய் திரிவார். அன்பு பிடம்பாய் திரிகிறார். 1 நாள், 2 நாள், 3 நாள். இவர் ஒரு பக்கம் போக, அவர் ஒரு பக்கம் வர. இவர் வச்சதை அவர் தூக்கி எறிய, அவர் வச்சதை இவர் தூக்கி எறிய. 5ஆம் நாள் ராத்திரி சிவகோச்சரியாருக்கு தூக்கமே இல்லை. பெருமானே, யாரோ தினம் கொண்டு வந்து பன்றி இறைச்சியை வைக்கிறானே.
சிவனுக்கு முன்னால் அதை வைக்கலாமா? தனுசிரம் பண்றானே, நான் என்னையா பண்ணுவேன்? யாருன்னு தெரியலையே, நீதான் எனக்கு காப்பாற்றணும், எப்படியாவது இதை மாற்ற வேண்டும். தூக்கம் அல்ல, கடவுள் கிருபையினால சாஞ்சார் தூக்கம் வந்துருச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கடவுள் கொடுத்தாத்தான் தூக்கம் வரும். மாத்திரை போட்டா மயக்கந்தான் வரும், தூக்கம் வராது. கடவுள் திருவடிகளை தலை வச்சு படுத்திருக்கேன்னு நினைச்சா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் இல்லையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க, தன்னால தூக்கம் வந்துடும். பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார் எழுதுகிறார், ராத்திரி கெட்ட கனவு வருதா, தூக்கம் வரலையா, விபூதிய பூசிக்கோ, ஒரு திருவாசகத்தை சொல்லு, தூக்கம் வந்துடுங்கிறார். எவ்வளவு பெரிய பேராசிரியர், அப்படிப்பட்டவர். இப்ப இவர் எப்படி தெரிகிறார்? கண்ணப்ப நாயனாராய் மாற இருக்கிற திண்ணன் அங்கே இருக்க, சிவகோச்சரியார் அப்படி படுத்தார், தூக்கம் அல்ல, சிவபெருமான் கருணை, தூக்கம் வந்துருச்சு. கனவுல சிவபெருமான் காட்சி விடுகிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். இத்தனை காலம் பெருமானை பூஜை பண்ணவன், முப்போதும் திருமேனி தீண்டுவார், அப்போதை கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். பெருமானே சந்தோஷமா இருக்கு. கடவுள் கனவுல காட்சி கொடுப்பாரா மாட்டாரா? என்னவா கொடுப்பாரா மாட்டாரா? சத்தியமா கொடுப்பாரு. கரெக்ட். நீங்க நினைச்சு படுத்தான் கொடுப்பாரு. நம்ம என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு படுத்தா, எங்க ஊர்ல ரொம்ப பேர் பிக் பாஸ் நினைச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. தூக்கமா வரும்? தூக்கம் ஜென்மத்துக்கு வராது, அவன் இருக்கிற தெருவுக்கே தூக்கம் வராது. கடவுளை நினைச்சு படுங்க, தூக்கம் வந்துடும், அருமையா தூக்கம் வரும். சிவபெருமானே கனவுல என்ன சொல்றார் தெரியுமா? ராமலிங்க சாமி சொல்ற, முருகா என் கனவுல காட்ட மாட்டியா ஐயா, நீ நேர்ல வர வேண்டாம், இந்த கனவுலையாவது ஒரு காட்சி கொடுக்கப்படாதா? ஒருவேளை நீ கனவுல காட்சி கொடுத்தா இந்த பாவிப்பைய கண்ணு பற்றும்னு நினைக்கிறியா? பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ விண்ணேறும் அடிமுதலோர் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொழில் தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. ராமலிங்க சுவாமி திருவருட்பா. கனவுல பெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அருமையான பாட்டு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். அவன் உடம்பை என்னன்னு நினைக்கிற, அன்புக்கு உடம்பு கொடுத்த அதான் கண்ணப்பன். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும். அவனுடைய அறிவு நம்மை அறியக்கூடிய முற்றறிவு, மனிதனுக்குள்ள சிற்றறிவு அல்ல. அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும். என்னமோ செருப்பு காலால தலையில மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்றீல்ல, அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்தார். அவனுடைய செருப்படி, செருப்பு கால தலையில வைக்கிறான்ல, முருகன் என் தலையில கால் வச்சா எவ்வளவு சந்தோஷம் வருதோ அதை விட இவன் செருப்பு கால் பட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தார். இளம்பருவ சே யாரு? முருகன் தானே. செருப்படி அவ்விளம்பருவ சேயடியில் சிறப்புடைத்தார். கங்கை முதலான தீர்த்தங்கள் பொறு புனலில் எனக்கு அவன் தன் வாய் உமிழும் புனல் புனிதம். கங்கையை விட அவன் வாயில கொண்டாந்து துப்புறான் பாரு, எச்சி தண்ணீர், அது எனக்கு புனிதம். சார், எச்சில் புனிதம்னு சொல்லலாமா? கடவுளுக்கு எச்சில் படலாமா? நம்ம சொல்றோமா இல்லையா? ஒரு சின்ன செய்தி சொல்றேன். ஸ்ரீரங்கத்து பெருமாள், நம்ம பேச்சுக்கே காரணம் பெருமாள் தான். வெங்கடாசலபதி பெருமாள் இங்க கூட்டிக்கிட்டு வந்தார். ஆஸ்திரேலியாவில் எல்லாரையும் பார்த்து பெரியவரானம் பேசக்கூடிய வாய்ப்பை வெங்கடாசலபதி பெருமாள் தான் கொடுத்தார். ஒரு நாள் கூட அவரை பத்தி முழுக்க பேச எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அவர் அப்பப்போ ஒரு இடத்தை வாங்கிக்கிடுவார், கவலைப்படாத ஆடு. ஸ்ரீரங்கத்து பெருமாளை பத்தி ஒரு செய்தி இப்ப சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ஒரு அரையர், அரையர்னா தெரியுமோ? இந்த
பாடி ஆடக்கூடிய பெருமக்கள் அரையர்கள். அரையர் சேவையினே ஒன்று உண்டு. மார்கழி மாசம் ராப்பத்து பகல் பத்து வைகுண்ட ஏகாதசி நேரத்துல அவங்க எல்லாம் பாடி ஆடுவாங்க. அருமையா பாடுவாங்க, அருமையா ஆடுவாங்க. பாடல் நெறி, ஆடல் நெறி, வேட நெறின்னு 3 சொல்லுவார் சம்பந்தர். இந்த 3 வைஷ்ணவத்திலே ஸ்ரீரங்கத்திலே உண்டு. இந்த அரையர் ஒருத்தர். இந்த அரையர் நல்லா பாடுவார், ஆடுவார். ஒரு பை வச்சிருந்தார். அடிக்கடி இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் சில பேருக்கு அப்படி பழக்கம் உண்டு இல்ல. பை வச்சிருப்பார், பைக்குள்ள வெத்தலை வச்சிருப்பார், கொட்டை பாக்கு வச்சிருப்பார். கொட்டை பாக்குன்னா தெரியுமோ? இந்த உருண்டையா இருக்கும் முரட்டு பாக்கு. அந்த காலத்துல அதை போட்டு கடிப்பாங்க. பாக்கு 4000. இப்ப நம்ம கடிச்சோம்னா பல்லு 4000. நமக்கு பல்லு உறுதி இல்லை, சொல்லு உறுதி இல்லை. கொட்டை பாக்கு வச்சிருப்பார். உள்ளுக்க ஒரு சாலக்கிராமம் வச்சிருப்பார். சாலக்கிராமம்னா தெரியுமா? கண்டகி நதிக்கரையில கிடைக்கும். உள்ள உடைச்சு பார்த்தா சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும். பெருமாளுக்குரிய திருமேனி சாலக்கிராமம். சாலக்கிராமம் வச்சு வழிபாடு பண்ணனா எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சாலக்கிராமம் பைக்குள்ள அதுவும் வச்சிருப்பார். இவர் காலையில வெத்தலை போடணுமா, கொஞ்சம் கண்ணு தெரியாது அரையருக்கு. பைக்குள்ள கையை விடுவார், கொட்டை பாக்கு எடுப்பார், கடிப்பார். வெத்தலை போடுறதுக்கு கடிக்க வராது. என்னடா வள்ளியன்னு எடுத்து பார்த்தா சாலக்கிராமம். பாவமே, பெருமாளே என்னை மன்னிச்சுக்கோ. வேட்டியில தொடச்சு உள்ள வச்சு விட்டு கொட்டை பாக்கு எடுத்து போடுவார். காலையில ஒரு தரம் அவனை கடிப்பார், மத்தியானம் ஒரு தரம் கடிப்பார், மாலையில் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம். எம்பெருமான் பல்லாற்றானும் இவருமால் கடிபட்டான். விட்டுக்கு மண் சுமந்து சொக்கலிங்க பெருமான் அடிபட்டான், இவர் கடிபட்டார். ஒரு நாளைக்கு 4 முறை கடி. அந்த ஊர் ராஜா ஒரு கோயில் கட்டணும். கோயில்ல ஒரு திருமேனி வைக்கணும். எந்த திருமேனி வைக்கலாம்? ராஜாவுடைய குருநாதர் சொன்னார், அரையர் பையில இருக்கிற சாலக்கிராமத்தை கொண்டாந்து வை. எப்படி இருக்கு அவருக்கு இது மேல ஒரு கண்ணு என்னமோ. சாலக்கிராமத்தை கேட்கறதுக்கு ராஜா வந்துட்டார். அரையர் காலில் விழுந்துட்டார். அரையர் மகாராஜா விழுந்த உடனே பதவி போயிட்டார். நான் என்ன செய்யணும்? உங்க பையில இருக்கிற சாலக்கிராமத்தை கொடுக்கணும். வழிபாடு பண்ற விக்கிரகத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கல. அவன் போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். எத்தனை காலம் கடி வாங்குவேன்? கொஞ்சமா நஞ்சமா? காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. சரி, இந்தாங்க எடுத்துங்க. அவன் எங்க இருக்க திருவுள்ளமோ இருக்கட்டும். கொடுத்துட்டார். கோயில்ல கொண்ட ராஜாவுடைய கோயில் இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அற்புதமா இருக்கு கோயில். வெங்கடேச பெருமாள் கோயிலும் சரி, முருகன் கோயிலும் சரி, உள்ள வந்துட்டா ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போனாப்பல் இருக்கு. அற்புதமா கட்டி இருக்கிறார்கள். அந்த பெருமக்களுக்கெல்லாம் 1000 கோடி நன்றிகள். அப்படி இருக்கு கோயில். மேல சாலக்கிராமத்தை கொண்டே வச்சாச்சு. 3 நாள் ஆச்சு. ராஜா தூங்குறார். கனவுல போய் நிக்குது சாலக்கிராமம். பெருமானே, அக்கார் அடிச்செல்லாம் இனிப்பு நல்லா போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை ஒழுங்கா விடாம பாடுறாங்களா? பாடுறாங்க. இன்னிசை வீணை யாழெல்லாம் ஒழுங்கா இருக்கா? இருக்கு. உனக்கு நான் வேற என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, நான் திரும்பவும் வெத்தலை வாக்குப்பட்டிக்கே போயிடுறேன். என்ன, வெத்தலை வாக்குப்பட்டியில இருந்த எது இந்த கோயில்ல இல்ல? ராஜா கேட்பானா இல்லையா? கேட்டான். அவன் பையில சாலக்கிராமத்தையும் கொட்டைப்பாக்கையும் வச்சிருப்பான். அவன் சாலக்கிராமத்தை தொட மாட்டான், கொட்டைப்பாக்கத்தான் எடுப்பான். நான் போய் கொட்டைப்பாக்க தட்டி விட்டு விட்டு அவன் கையில உட்கார்ந்துக்குதேன். என்னை எடுத்து வாயில போட்டு ஒரு கடி கடிப்பான் பாரு. கடிக்கிற பொழுது சும்மா கடிக்க மாட்டான். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுகடன் மனனே. திருவாய்மொழி நம்மாழ்வார் பாட்டு. அதை பாடிக்கிட்டே கடிப்பான். காலையில திருவாய்மொழி பாடுவானா, இந்த 10 மணிக்கு சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தும் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் 7
மாட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடி 10 மணிக்கு ஒரு கடி கடிப்பான். குலசேகர ஆழ்வார் பாட்டு பாடி மத்தியானம் கடிப்பான். செடியாயவன் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ராத்திரிக்கு திருமங்கை ஆழ்வார் பாட்டு படிப்பார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெரு நிலமடிக்கும் வலந்தரும் மட்டும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம். ஒரு நாளைக்கு 4 வேளை 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லி அந்த எச்சிலால எனக்கு வாயில அபிஷேகம் பண்ணுவான். அந்த அபிஷேகம் உன் அரண்மனை கோயில்ல கிடையாது. நான் திரும்பவும் வெத்தலை வாக்கு பெட்டிக்கு போயிடுறேன். இப்ப தெரியுதா? எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. அன்போட கொடுத்தா எச்சில் மிக சிறப்பானது. கிருஷ்ண வந்தானா, பாரதியார் ஒரு பொண்ணு மாதிரி நின்னாரா, கண்ணம்மாவா நின்னாரா. கிருஷ்ண வந்தானா, ஒரு பழத்தை கொடுத்தானா, இந்த பொண்ணை நீ சாப்பிடுன்னா. இந்த கண்ணம்மா சாப்பிட்டானா. சாப்பிடுற போது பாதியில தட்டி பறிச்சான். தட்டி பறிச்சு இவ சாப்பிட்ட பக்கத்தை அவன் வாயில வச்சு சாப்பிட்டானா. என்ன அவனுக்கு வேணும்? இவள் எச்சில் வேண்டும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை கிண்ணப்பழங்கொண்டு தருவான், தின்னப்பழங்கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே கட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றார். அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான். புல்லாங்குழல் கொண்டு வந்து அமுது மாதிரி கீதம் படிப்பான். நாங்க வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன தெரியுமா செய்வான்? புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே இதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். வாயை திறந்து கேட்போம். இவன் என்ன தெரியுமா செய்வான்? அங்காந்திருக்கும் வாய் தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான். 7-8 கட்டெரும்பை பிடிச்சி வாயில போட்டுருவான். எங்காயிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ. தீராத விளையாட்டு பிள்ளை. யாரு பாடுறா? பாரதி பாடுறார். எதுக்கு படம் சொல்ல வந்தேன்? கண்ணப்பன் எச்சில் காலத்தி அப்பனுக்கு உகப்பாயிற்று. கங்கை முதல் தீர்த்தங்கள் அவன் வாயில கொண்டு வரக்கூடிய தண்ணீருக்கு சமமல்ல. அயன் மால் பிரம்மா தேவர்கள் அவ்வளவு பேரும் கொடுக்கிற பூ இவன் வந்து இவன் தலையிலிருந்து கொற்றான் பாரு, அந்த பூவுக்கு சமமாகாது. வேள்வியில் தரக்கூடிய அவி உணவை விட இவன் கையிலே தரக்கூடிய பன்றி மாமிசம் எனக்கு இனிப்பானது. இதுக்கு மேல ஆதிசங்கர் சொல்ற அன்பு எதை சாதிக்காது. பன்றி மாமிசம் கடவுளுக்கு இனிப்பாயிற்று. அவனுடைய செருப்படி சிறப்பாயிற்று. அன்பு எதை சாதிக்காது. மந்திரங்களை விட அவன் அன்பினால் பேசக்கூடிய மொழிகள் நமக்கு உகப்பானவை. நல்லா கேட்கிறீங்க. சிவகோச்சரியார் கிரியை, இவன் இச்சை. சரிதானா? 2 நெறி. அது கோயில்ல வழிபாடு. இது அன்பு, வேற ஒண்ணும் கிடையாது. அன்பு அன்பு அன்பு, கீழே இருந்து மேல வரைக்கும் அன்புதான். அன்பு சிவம் 2 என்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. திருமூலர் திருமந்திரம். முழுக்க அன்பு. நாளைக்கு ஒளிந்து நின்று பார். சிவகோச்சரியாரே, நாளைக்கு ஒளிந்து நின்று பார். 6வது நாள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை 6 ஆதாரம். 6 ஆதாரத்தையும் தாண்டி உயிர் மேல ஆண்டவனோடு அடைகிறது தான் 6 நாள் அன்பு. அவர் எத்தனை நாள் அன்பு? 6 நாள் அன்பு. அவ்வளவுதான். நம்ம
வருஷம் அன்பு செலுத்த முடியல. 6 நாள்ல கண்ணப்பர் மேலே போக போகிறார். 6ஆம் நாள் சாயங்காலம் சிவகோச்சரியார் ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். கண்ணப்பர் அங்கிருந்து வழக்கம் போல வர்றார். கிட்டக்க வந்தார். சிவலிங்க திருமேனியை பார்த்தார். வலது கண்ணில இருந்து கண்ணு மாதிரி செந்நீர் கொட்டுகிறது, ரத்தம் கொட்டுது. எந்த கண்ணு? வலது கண்ணு. ஐயோ, நான் போன நேரத்துல ஏதோ விலங்கு வந்து ஏதோ பண்ணிடுச்சே. தொடக்க 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 சிவபெருமானுக்கு வலது கண்ணில ஊற்றெடுக்குது ரத்தம். கஷ்டமா இருக்கு. பச்சிலை எல்லாம் எடுத்து வந்தார். கசக்கினார், கண்ணில போட்டார். நிக்கல. ஐயோ, பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னோ, மேலினார் பிரிய மாட்டா விமலனார் கடுத்ததென்னோ, ஆவதொன்றறிகிறேன் யான் என் செய்கேன். ஐயோ, எம்பெருமானுக்கு இப்படி வந்துருச்சு, இந்த பாவி விட்டுட்டு போயிட்டனே, இப்படி வந்துருச்சு, நான் என்ன பண்றது? கண்ணீர் விட்டார். கடைசி புத்தி வந்தது. ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண், கையில அம்பு எடுத்தார். இவர் வலது கண்ணை தோண்டி அம்பிட்டார். நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். தோண்டுனா என்ன தெரியும்? ஒரு சித்தெரும்பு கடிச்சா கண்ணு என்ன பாடுபடும் ஐயா? கண்ணு மென்மையான தோல். சித்தெரும்பு கடிச்சா 3 நாளைக்கு வீங்கிக்குது. அப்படியே தோண்டி விட்டாருங்க. இது எங்க போய் நிற்கு? யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்ம கற்பனை தாண்டினது கண்ணப்பர். அப்படியே தோண்டி வலது கண்ணில் அப்பிட்டார். ரத்தம் நின்று போச்சு. என்ன பண்ணாராம்? முதுகுல தட்டி கொடுத்தாராம். இவர் முதுகுல நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏற பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். ஆகா ஆகா, கூத்துமாடி நன்கு நான் செய்த இந்த மதி. ஆகா, நான் பண்ண காரியம் நல்ல கெட்டிக்காரத்தனம். எது? கண்ணை புடுங்கி அப்புனது. நன்று, அதான் அந்த மனசு வித்தியாசம். நன்று நான் செய்த இந்த மதி என்று நகையும் தோன்ற ஒன்றிய கடிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். சந்தோஷம். ஊவே சாமிநாத ஐயர் ஒரு 7 தேடி ஒரு ஊருக்கு போனார். மிதிலப்பட்டின்னு ஒரு ஊர். காரைக்குடி செட்டிநாட்டு பக்கத்துல மிதிலப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு கவிராயர் வீடு. கவிராயர் வீட்டுல ஏகப்பட்ட ஏடு இருக்குன்னு யாரோ ஊவே சாமிநாதையருக்கு சொல்லிவிட்டாங்க. சாமிநாதையர் வாழ்க்கை பூரா ஏடு தேடுன வாழ்க்கை. 80 ஆண்டுகள். அந்த வீட்டுக்கு போயிட்டார். கவிராயர் பேரன் கீழே உட்கார்ந்து இருக்கான். ஐயா, உங்க வீட்டுல ஏடெல்லாம் இருக்கு? ஆமா இருக்கு சொன்னாங்க. எங்கே இருக்கு? மேல பரணியில இருக்கு. பரணின்னா தெரியுமா? மாடிக்கு போறதுக்கு படியெல்லாம் கிடையாது, ஏணி வச்சு ஏறணும். ஆமா, இந்த ஏடெல்லாம் எப்போ மேல போட்டீங்க? வீடு கட்டுற போது எங்க தாத்தா போட்டாரு. வீடு எப்ப கட்டுனீங்க? 150 வருஷம் ஆச்சு. அடே எங்கப்பா, ஏடு இருக்கோ இல்லையோ? அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்களா? யாரு ஏறுனா? எப்படி இருக்கு சாமிநாதையருக்கு? நான் ஏறி பார்க்கலாமா? ஐயா, வயசு ரொம்ப ஆச்சு, ஏன் உங்களுக்கு இந்த ஆசை? மேல ஏறினா இறக்க முடியாது, மேலே போக வேண்டியதா? உள்ள என்ன இருக்குமோ தெரியாது. பள்ளி இருக்குமோ, பாம்பு இருக்குமோ, தேடு இருக்குமோ, நட்டுவாக்காடு இருக்குமோ, பூரா இருக்குமோ தெரியாது. இல்ல, தமிழ் ஏடு இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏறி பார்க்கிறேன். 70 வயசுக்கு மேல தள்ளாத வயசு. நமக்கு எதையும் தள்ளாத வயசு. சாமிநாதையர் மேலே ஏறிட்டார். ஏறி பார்த்தா ஒரே தூசி, நூலாம்பட. அப்படியே அவ்வளதையும் தட்டுறார். அவ்வளவு தூசி. அதுல உட்கார்ந்துட்டார் ஐயர். ஏட்டை எல்லாம் எடுத்து துடைக்கிறார். மூக்கெல்லாம் ஏறுது. அப்படியே ஊறுகாயில உப்பு போட்ட மாதிரி தூசி. கண்ணுல தூசி. கஷ்டப்பட்டார். எடுத்தார். ஒரு ஏடு, சிலப்பதிகார ஏடு தேடினார். மணிமேகலை ஏடு கிடைச்சது. மணிமேகலை ஏடு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சார்ல, முரட்டு கருந்தேள் தொடையில போட்டது. எப்படி இருக்கும்? சாமிநாத ஐயர் எழுதுகிறார், மணிமேகலை ஏடு கிடைத்த மகிழ்ச்சியில் கருந்தேள் கொட்டிய துன்பம் காணாமல் போய்விட்டது. அவர்தான் சார் தமிழை காப்பாற்றினார். அது மாதிரி சிவபெருமானுக்கு கண் வந்துருச்சுங்கிற இன்பத்தினாலே தன் கண்ணு போச்சுங்கிற துன்பம் போயிடுச்சு. நமக்கு என்ன தோணும்? என் கண்ணு ஒத்த கண்ணு போச்சு, நம்ம என்னத்த கண்ணை தோண்டி அப்ப போறோம். அப்பிட்டு இல்ல சொல்றதுக்கு.
ஒரு கால அப்ப மாட்டான். அடுத்தவனை கூப்பிட்டு நீ வேணா அப்புன்ட்டு போயிடணும். நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டான். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா? சிவபெருமான் உடனே டிராமாவில் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டார். அவர் தானே டைரக்டர். இந்த கண்ணுல இருந்து தண்ணீர் கொட்டிருச்சு, ரத்தம். திருக்கண் எங்க? இடக்கண். இடது கண்ணுல ரத்தம் கொட்டுது. இவர் கவலைப்படவே இல்லை. எனக்கு இன்னொரு கண் இருக்குல்ல. நல்ல வேளை சிவபெருமான் 3 கண்ணோட உட்காரல, 2 கண்ணோட தான் இருந்தார். பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல. அந்த கண்ணுல கொட்டுது ரத்தம். இவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? இந்த கண்ணை தோண்டணும். இந்த கண்ணு போயிடுச்சு. இதையும் தோண்டி விட்டா எங்க கொண்டு அப்புறது? அப்புறத பார்க்க கண்ணு வேணும்ல. எங்கேயாவது கொண்டு அப்பிடுறதா? கண்ணு வீணால போயிடும். யோசிக்கல. செருப்பு காலால சிவபெருமானுடைய இடது கண்ணுல மிதிச்சுக்கிட்டார். இப்ப கண்ணை தோண்டி கால் வழியா கொண்டுகிட்டு போய் கரெக்டா அப்பிடலாம். நன்று நான் செய்த இந்த மதி. எவ்வளவு கெட்டிக்காரர் பார்த்தீங்களா? முன் யோசனை. தோண்டி விட்டு யோசிக்கல. நம்மளா இருந்தா தோண்டி விட்டுட்டா இந்த கண்ணை என்னடா நம்ம தோண்டவே மாட்டோம். அது வேற. பாருங்க, செருப்பு காலால மிதிச்சுக்கிட்டார். உள் நிறை விருப்பினோடும் ஒரு தனிப்பகடி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர். இப்ப இந்த கண்ணுல எடுத்து அப்படி ஊன்ற போனாரா? இந்த அம்ப குத்த போனாரா? இந்த கண்ணை எடுக்க போனாரா? சிவபெருமானுக்கே தாங்கன. நின்று கண்ணப்ப, நின்று கண்ணப்ப, நின்று கண்ணப்ப 3 முறை சொன்னாராம். பழைய காலத்துல 3 முறைக்கு மேல சொல்ற வழக்கம் இல்லை. நம்ம கோர்ட்ல அப்படித்தான் 3 முறை கூப்பிடுவாங்க. இப்ப ராமசாமி ராமசாமி ராமசாமின்னு. அந்த காலத்துல 3 முறைக்கு மேல சொல்றது இல்லையா? 3 முறை சொன்னாரா சிவபெருமான். நின்று கண்ணப்ப, கண்ணை அப்புவதற்கு நின்று கண்ணப்ப. கைய பிடிச்சு விட்டாராம். நமக்கு ஒரு சந்தேகம். இந்த வலது கண்ணை தோண்டி அப்பனார்ல, அப்பவே இந்த சிவபெருமான் கையினால பிடிக்கணுமா வேண்டாம்? அப்ப சும்மா இருந்து விட்டு இடது கண்ணை தோண்டி அப்ப போற பொழுது புடிச்சு நிறுத்தி விட்டாரே, ஏன்? கருணைன்னா அப்பவே இல்ல சார் காமிச்சிருக்கணும். ஏன்? 2 செய்திகள். ஒண்ணு, இது இடது கண்ணு அம்மா கண்ணு, அது அப்பா கண்ணு. இந்த அப்பா என்னைக்குமே கொஞ்சம் கடுமையான ஆள்தான். ஏதாச்சும் வேணும்னு கேட்டா யார்கிட்ட போய் கேட்கணும்? அம்மாட்டையா அப்பாட்டையா? எக்ஸ்கர்ஷன் போகணும், ஒரு 1000 வெள்ளி வேணும், யார்கிட்ட கேட்கலாம்? அப்பாட்ட கேட்டா பெல்ட் பிஞ்சு போயிடும். அம்மாட்ட கேட்டா சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுவான். கடவுள்கிட்டே எப்படித்தான். திருநெல்வேலியில காந்திமதி தாயார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகான திருமேனி. அவள்கிட்ட போய் நின்னா அப்படியே கண்ணீர் கொண்டு நிக்கலாம். அவள்கிட்ட போய் ஒரு புலவர் கேட்கிறார், தாயே எனக்கு ரொம்ப வேண்டியது லிஸ்டே இருக்கு, பெரிய மளிகை கடை லிஸ்ட் வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சா அந்த ஆளு கேட்க மாட்டாரு, உங்ககிட்ட கொடுக்கறேன் வச்சுக்கோ. அவர் ராத்திரி உன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு முத்தம் கொடுன்னு உங்ககிட்ட கெஞ்சிவார்ல, அந்த நேரம் பார்த்து என் சிட்டைய கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டுரு. முழுக்க தள்ளினாலும் ஓடி போயிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி எனக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடு. புலவர் பாடுறாருங்க, ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது. எப்படியா? முத்து பந்தலாம் மெல்லணையா. அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காராம். யாரு பக்கத்துல? காந்திமதி தாயார் பக்கத்துல நெல்லையப்பர் உட்கார்ந்து இருக்காராம். ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில், அது கெஞ்சும் வேளையோ கொஞ்சம் வேளையோ பாட வேதம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால். மொத்தமா சொல்லாதே, நான் அவ்வளவு வச்சிருக்கேன். மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. உன் வாயில இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். எப்படி பாட்டு பாருங்க. யார்கிட்ட கேட்கணும்? அம்மாட்ட தான் முதல்ல போய் கேட்கணும். அம்மா தான் எல்லாம் கொடுப்பா, அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பா. இது அப்பா கண்ணு. அப்பா பேசாம இருந்தாரு. இடது கண்ணு அம்மா கண்ணு. தோண்ட பொருட்களை நிறுத்தி விட்டா. ஒரு சமாதானம். நான் இத சொல்றது இல்லை,
இன்னும் ஒண்ணு சிவகோச்சரியார் அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கார். அது கிரியை, இது இச்சை. ரெண்டு நெறி சிவநெறி. இச்சை செயல்படுகிறது, கிரியை பார்த்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் உயர்ந்த நெறிதான். அதுக்கு 99 மார்க்கு, இதுக்கு 100 மார்க்கு. இச்சை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிரியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா சிவபெருமான் பிடிச்சு நிறுத்தினார்? சிவகோச்சரியாரே, அவனுடைய அன்பை அளக்க வேண்டுமானால் உங்கண்ணாலையும் முடியாது, முக்கண் பெற்ற எங்கண்ணாலையும் முடியாது. அவன் அன்பை அளக்க வேண்டுமானால் அவன் கண்ணால் தான் அளக்க வேண்டும்.